வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு சற்றும் சளைக்காத வகையில் நிறைய திருப்பங்களுடன் கூடியதாக இருக்கிறது இன்றைய நிகழ்வுகள். நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்தது. நேற்று தமிழக அமைச்சரவை கூடிய முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியது. இன்று மத்திய அமைச்சரவை மத்திய அரசு விழித்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் சென்று பெற்ற பிறகு ராஜீவ் கொலையாளிகள் 7 பேர் மீதான விடுதலை மற்றும் தண்டனை குறைப்பால் மீதான ஒரு தடையாணை பெற்றிருக்கிறது. தண்டனை குறைப்புக்கு அல்ல தடையாணை, விடுவிப்பது மட்டும்தான் தடையாணை பெற்றிருக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட 3 பேர் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. வழக்கு இப்போது ஸ்டேட்டஸ் கோ என்ற நிலைமையில் ஏற்கனவே என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமையில் தொடர வேண்டும் என்று உத்தரவிருக்கிறது. தமிழக அரசு என்ன பதில் அளிக்கிறது என்பதை பொறுத்து நிச்சயமாக அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் எடுக்க இருக்கிறது. மத்திய அரசு இதில் வருவதாக இல்லை என்று ஒரு சட்ட ரீதியான ஒரு போருக்கு மத்திய அரசு தயாராக கொண்டிருக்கிறது. இதை விடுவதாக இல்லை என்ற நிலைப்பாடுதான் தமிழக அரசு எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஆறுதலான விஷயம், எந்த சூழ்நிலையிலும் இந்த 3 பேருக்கு இப்போது எனக்கு தெரிந்த வகையில் இந்த 3 பேருக்கான மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டதான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அவர்கள் மரண தண்டனை கைதிகள் அல்ல. அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதிகளாக மாற்றப்பட்ட பிறகு அவர்கள் விடுவிக்கப்படக்கூடிய நிலைமையில் ஏற்படும் போது இந்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கலாமா விடுவிக்கக்கூடாதா, இந்த சட்டப்பிரிவில் குறிப்பாக இந்த வழக்கில் விடுவிப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறதா மாநில அரசுக்கு இருக்கிறதா என்ற ஒரு பிரதானமான கேள்வி எழுப்புகிறது. இதில் மத்திய மாநில அரசுகளிடையே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ராஜீவ்காந்தி கொலையில் சம்பந்தப்பட்ட 7 பேரை விடுதலை செய்வதாக அறிவித்த தமிழக அரசின் நடவடிக்கைக்கு மத்திய அரசு உச்சநீதிமன்றம் மூலம் தடை பெற்றுள்ளது. இந்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் மோகன் பராசரன், இது சிபிஐ விசாரித்த வழக்கு, இதில் தன்னிச்சையாக முடிவெடுக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்ற மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு சொலிசிட்டர் ஜெனரலான அசோக் பால், குற்ற விதிமுறை சட்டத்தை தமிழக அரசு சரியாக பின்பற்றவில்லை, அரசியல் காரணங்களுக்காக அவசரம் காட்டியுள்ளது. சிஆர்பிசி 435 படி மத்திய அரசுடன் ஆலோசித்து ஒப்புதல் பெற்றே தமிழக அரசு தண்டனை குறைப்பை அறிவிக்க முடியும். அதற்கு ஏதுவாக 6 பேர் கொண்ட ஆலோசனை கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியின் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியிருக்க வேண்டும். இதில் உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் தந்த பிறகே தமிழக அரசு விடுதலை அறிவிப்பை வெளியிட முடியும் என கூறியுள்ளார். நேற்றைய தினம் ராஜீவ் கொலை சம்பந்தப்பட்ட 7 பேரை விடுதலை செய்யும் அறிவிப்பை தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பெரிதும் வரவேற்றனர். மனித உரிமை ஆர்வலர்களும் வரவேற்றனர். தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழ் இன உணர்வாளர்களும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தமிழ் இன தலைவியாக உயர்த்தி கொண்டாடினர். அதே சமயம் ராகுல் காந்தி, தமிழக அரசின் முடிவு வருத்தமளிக்கிறது, நாட்டின் பிரதமராயிருந்தவர் கொலைக்கே நீதி கிடைக்கவில்லை என்றால் இந்த நாட்டில் சாமானிய மனிதனுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இது ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது என்றார். பிரதமர் மன்மோகன் சிங்கோ, ராஜீவ்காந்தி கொலையானது இந்தியாவின் ஆன்மா மீதான தாக்குதல், தீவிரவாதத்துக்கு எதிராக மென்மையான போக்கை கடைபிடிக்கக் கூடாது, இந்த விடுதலை அறிவிப்பு நீதியின் அனைத்து கொள்கைகளுக்கும் எதிரானது என தெரிவித்துள்ளார். ராஜீவ் கொலை சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையில் தமிழக அரசு அவசரம் காட்டியதா என்பது பரவலான விவாதமாக உள்ளது. 7 பேரும் விடுதலை என்பதை உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டித்தான் மாநில அரசு எடுத்தது. உச்சநீதிமன்றம் தெளிவாக வழிகாட்டாததே காரணம். மற்றபடி தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் பல தமிழ் இயக்கங்களின் நீண்டகால தொடர்ச்சியான வேண்டுகோளை கவனத்தில் கொண்டே முதல்வர் அறிவித்தார் என்பது ஆளும் தரப்பினரின் பார்வையாக உள்ளது. சட்டம் என்ன சொல்கிறது? அடுத்து நடக்கப் போவது என்ன? இன்றைய நிலைமையில் சட்டம் என்ன சொல்கிறது, அடுத்து நடக்கப் போவது என்ன, முட்டி மோதும் மத்திய மாநில அரசுகள் இந்த 7 பேர் விடுதலை விவகாரத்தில், இதை பற்றிதான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய மூத்த வழக்கறிஞரும் அரசியல் சாசன வல்லுநருமான திரு விஜயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போலவே அதிமுகவுடைய வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு காசிநாத் பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல பீட்டர் அல்போன்ஸ் வந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். இந்த அடுத்தடுத்து 2 நாள் நடந்த சம்பவங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடியதை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமா நம்ம பார்க்கிறோம். முந்தா நாள் உச்சநீதிமன்றம்
இந்த 3 பேருடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியமைத்தது. நேற்று தமிழக அமைச்சரை கூடி சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதை போல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்ததை போல 7 பேருடைய ஆயுள் தண்டனையும் விடுதலைக்குள்ளாகி தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியதன்படி 7 பேரும் விடுவிக்கப்படுகிறார்கள். இதற்கான மத்திய அரசுடைய கருத்தை கேட்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். இன்று மத்திய அரசு முயற்சி செய்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தடையாணை பெற்றிருக்கிறது. என்னுடைய கேள்வி, உங்களுடைய பிரச்சனை இந்த 3 பேருடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டதா அல்லது இந்த 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டதா? உங்களுடைய பிரச்சனை என்ன? திரு பீட்டர் போன்ஸ். அதாவது மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா, இவர்களுக்கு உச்சநீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்தது சரியா தவறா என்பதெல்லாம் இந்த வாதத்தினுடைய மையப் பொருளாக நான் நினைக்கவில்லை. பொதுவாக நேற்று உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவு என்பது ஏதோ இவர்களெல்லாம் குற்றவாளிகள் அல்ல என்று விடுதலை செய்து அளித்த ஒரு தீர்ப்பை போன்ற ஒரு தோற்றத்தை நாட்டு மக்கள் மத்தியிலே பரப்புவதிலே சில ஊடகங்களும் சில இன ஆர்வலர்கள் என்று தங்கள் அழைத்துக் கொள்ளுகின்ற வன்முறையில் நம்பிக்கை கொண்ட சிலரும் இதை பிரமாதப்படுத்தி பேசி வருகிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், இவர்கள் குற்றவாளிகள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது உச்சநீதிமன்றமே உறுதி செய்திருக்கிறது. ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமானவர்கள் இவர்கள்தான் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துவிட்டு 23 ஆண்டுகள் இவர்கள் சிறையிலே இருந்த காரணத்தினால் இவர்களுக்கு மரண தண்டனை தேவையில்லை என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்வது என்பது குறித்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதை ஒழிய உடனே மாநில அரசு தலையிட்டு அவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு நாளும் சொல்லவில்லை. இன்னும் ஒரு கோணத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். உங்கள் மூலமாக தமிழக அரசிற்கும் இந்த தமிழகத்து மக்களுக்கும் நான் வைக்க ஆசைப்படுகிறேன். தமிழகத்திலே இன்று 4000 ஆயுள் கைதி சிறையிலே இருக்கிறார்கள். 4000 பேர் கொலை தண்டனைக்காக ஆயுள் தண்டனை பெற்று பல்வேறு தமிழக சிறைகளிலே தங்களுடைய ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார்கள். அதில் ஏற்கனவே 100 பேர் 20 ஆண்டுகளுக்கு மேல் தங்கள் தண்டனை காலத்தை கழித்து விட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த 100 பேர்களுக்கும் இல்லாத ஒரு அவசரம் அமைச்சரவையை உடனே கூட்டி, சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அவசர கூட்டமாக கூட்டி உடனே இந்த 4 பேரையும் இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டிய அப்படிப்பட்ட அவசரம், அதாவது காவேரி பிரச்சனை அல்ல, முல்லை பெரியாறு பிரச்சனை அல்ல, தமிழகத்திலே ஒரு பூகம்பம் வந்துவிடவில்லை, வெள்ளம் வந்துவிடவில்லை, பல்வேறு ஆபத்து வந்துவிடவில்லை. 4000 கைதிகள் சிறைகளில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இருக்கின்ற போது 100 கைதிகள் 20 ஆண்டுகளுக்கு மேல் அதில் தண்டனை பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் தமிழர்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த 4 பேருக்கு மட்டும் ஒரு விசேஷ கவனம் செலுத்தி, அதிலும் யார்? இந்த மாநில அரசு சம்பந்தப்பட்ட வழக்கிலே சம்பந்தப்படாதவர்கள், தேசத்தினுடைய இறையாண்மைக்கும் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக கருதப்பட்டவர்கள், இந்த தேசத்தினுடைய பிரதமரையே வெளிநாட்டு சதியினுடைய விளைவாக கொலை செய்த குற்றத்தை செய்தவர்கள், அவர்களை இவ்வளவு அவசரமாக உச்சநீதிமன்றத்தினுடைய ஈரம் காய்வதற்கு முன்னால் அவர்களை வெளியே விடுவதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் உங்கள் மூலமாக நான் மாநில அரசுடைய அவசரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கேள்விக்கான பதில் கிடைக்கல நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது படிப்பில் நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் பார்த்தா சுப்ரீம் கோர்ட் விடுத்த தண்டனை குறைப்பு பற்றி உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, அதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் மாநில அரசு விடுதலை செய்வதற்கான காரணம் என்ன, அப்போ ஒரு நோக்கம் இருப்பதா உங்களுடைய சந்தேகம்? அதனால நான் புரிந்து அது வேற செய்தி. அதான் புரிந்து நான் புரிந்து கொண்ட வகையில நீங்க தமிழக அரசு விடுவிக்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சந்தேகம் அளிக்கக்கூடியதா இருக்கிறது. எனவே தமிழக அரசு விடுவிக்கக்கூடியது தவறு என்று உங்களுடைய பார்வை மாநில அரசு மீதான் இருக்குது என்று புரிந்து கொள்கிறேன். நான் இந்த கேள்வியை திரு காசிநாத் பாலாஜி எடுத்து போகிறேன். ஒரு அடிப்படையான கேள்வி கேட்டார். 4000 சிறைவாசிகள் கொலை குற்ற தண்டனைக்குள்ளாகி 302 பிரிவின்படி ஏற்கனவே இருக்கிறார்கள், ஆயுள் தண்டனை. அதுல கிட்டத்தட்ட 100 பேர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு காட்டப்படாத அவசரம், அவர்களுக்கும் அதே சட்டப்பிரிவு இருக்கிறது, எல்லாமே பொருந்துகிறது. இப்ப இதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கலாவது நம்ம தொடர்ந்து பேச போறோம். 340, 432, 433, 435 ஒரு பல குழப்பங்கள் இதுல இருக்குது. அந்த எந்த சட்ட சிக்கலுமே பொருந்தாத கேஸ் தான் அந்த 100 கேஸும். மாநில அரசு வழக்கு மாநில அரசுக்குள்ளே இருக்கு. அதுல காட்டப்படாத அவசரம் ஏன் இதில் காட்டப்படுகிறது என்று பீட்டர் போன்ஸ் கேட்கிறார். பீட்டர் அண்ணன் சொன்ன மாதிரி இறையாண்மையை பத்தி அண்ணன் பேசினாங்க. 600 லட்சம் மீனவர்கள் தமிழகத்தில் சிக்கிக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இல்ல தயவுசெய்து காசிநாத் பாரதி, இது மீனவர் பிரச்சனை பற்றியோ இலங்கை பிரச்சனை பற்றியோ ராஜீவ் கொலை பற்றியோ பிரச்சனை கிடையாது. இது முழுக்க 3 நாட்கள் நடந்த சம்பவம். முந்தா நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நேற்று தமிழக அமைச்சரவை தீர்மானம், இன்று தடையாணை. நிச்சயமா இந்த அண்ணா சொன்னது போல 400 லட்சம் இவங்க இருக்கிறாங்க ஆயுள் தண்டனை கைதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகல. அவங்களுக்கு கருணை மனுக்கள் எந்த விதத்திலையும் நிராகரிக்கப்படல. முதல் கருத்து பீட்டர் அண்ணனுக்கு, ஏன்னா அவங்க மூத்த முன்னாடி நான் பீட்டர் அண்ணனுக்கு பதிய வைக்கிறேன். அவங்களுடைய கருணை மனுக்கள்
இப்ப வந்து 2000 பாத்திமா பிவி அவர்கள் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருந்தபோது அப்போது மத்திய தமிழகத்தினுடைய அரசு அமைத்திருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கேபினெட்டை கூட்டி இந்த 4 பேருக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனை, முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி இவங்களுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனை பற்றிய கருணை மனுக்களை அனுப்புவதா வேண்டாமா என்று தமிழக அரசு, கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு கேபினெட்டை கூட்டுகிறது, அமைச்சரவையை கூட்டுகிறது. அந்த அமைச்சரவை 2000 என்ன முடிவெடுக்குதுன்னா, நளினியை மட்டும் அவங்களுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கிறது, ஏற்கனவே முருகன் அவருடைய தந்தையாரும் இதே இதுல மரண தண்டனையில இருக்கிறதுனால அவங்க பெண் என்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள மட்டும் அந்த பெண் குழந்தையை அனாதையாகிவிடக் கூடாது என்பதற்காக நளினிக்கு மட்டும் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்துவிட்டு மற்ற முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேருக்கு மட்டும் மரண தண்டனையை விதிக்கலாம் என்றும், எனவே அவங்களுடைய கருணை மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு பாத்திமா பிவி கவர்னர் அவர்களுக்கு பரிந்துரைக்கிறது. அதன் பிறகு பாத்திமா பிவி அவர்கள் அதனை நிராகரிக்கிறாங்க. இந்த தமிழக கேபினெட் அமைச்சரவையினுடைய முடிவை பின்பற்றி தமிழகத்தினுடைய ஆளுநராக இருந்த பாத்திமா பிவி அந்த 3 பேருடைய கருணை மனுக்களை நிராகரிக்கிறாங்க. இதுல என்ன நடந்துச்சுன்னா, இந்த கருணை மன்னிக்கணும், அவருடைய கேள்வி இல்ல அவ்வளவு நேரம் வந்தா நேரம் இல்ல, நிறைய போகும். ஏன்னா இந்த 100 பேருக்கு காட்டப்படாத அவசரம், அந்த 4000 பேருக்கு காட்டப்படாத அவசரம் இந்த 3 பேருக்கு ஏன் காட்டப்படாது? கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டவுடன் அந்த 3 பேரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அதை சொல்லிடணும், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. கவர்னருடைய ஆணைய நிராகரிப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்குல கவர்னருடைய ஆணையை ரத்து செஞ்சுட்டு திரும்பவும் மறுபரிசீலனைக்காக கவர்னருக்கு அனுப்புறாங்க. அதுதான் இப்போது 2000 அனுப்பப்பட்ட கருணை மனுக்கள். அதுக்கு பிறகுதான் பாத்திமா பிவி. உங்களுடைய பார்வையில இந்த 3 பேருக்கு இந்த வழக்குல நடந்த அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் அண்ணன் சொல்லக்கூடிய அந்த 100 பேர் கேஸ்லயும் அந்த 4000 பேர் கேஸ்லயும் இல்ல சந்தர்ப்பம் அனுப்புறாங்க. 14 ஆண்டுகள் கழித்து இப்போ அவசர கதியில அவங்க பண்றாங்க. 13 ஆண்டுகள் கழித்து, ஏன்னா உங்களுக்கு 2 கவர்மெண்ட்டும் அவங்களுடைய கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. இப்ப என்னன்னா, அடுத்த வருங்கால இதுல அவங்க அமைச்சரவை வருதோ வரலையோங்கிற ஒரே காரணத்துக்காக எலெக்ஷன் நெருங்க போற இந்த சூழ்நிலையில சந்தர்ப்பங்கள் ஏற்படல. மத்த 4000 பேருக்கு ஏற்பட சந்தர்ப்பங்கள் ஏற்படல. நான் திரு விஜயன் அவர்கிட்ட சுருக்கமா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இதுல நிறைய பார்வைகள் நம்ம பார்த்தோம். நாடு முழுக்க அரசியல் பிரமுகர்களாகட்டும் சட்ட ஒழுங்கு நிறைய பேர் சொல்லும் போது ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. இதுல ஒரு அரசியல் பிரமுகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முடிவானது தமிழக அமைச்சரவை எடுத்த முடிவு. இந்த அமைச்சரவையுடைய முடிவை கேள்வி கேட்பதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்றாங்க. அமைச்சரவை முடிவை கேள்விக்குள்ளாக்குவதும் நிராகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்டதா இல்லையா? இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு அமைச்சரவையினுடைய முடிவு ஒரு காகிதத்தில் இருந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸிகியூட்டிவ், அமைச்சரவைங்கிறது தனியா விட்டுருவோம், எக்ஸிகியூட்டிவ் அது ஒரு விங். ஒரு அமைச்சரவை ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவு செயல்பாட்டுக்கு வருது. செயல்பாட்டுக்கு வருதுங்கிறது இந்த முடிவுங்கிறதே கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான் எடுக்கிறாங்க. அமைச்சரவை முடிவு இதுக்கு ஒரு பேரலல் சொல்லிடுறேன். பார்டன் பவர்ங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பவர் எக்ஸைஸ் பை கவர்னர் அண்ட் பிரசிடென்ட். மன்னிப்பு என்பது ஒரு அரசியலமைப்பு சட்ட அதிகாரமே நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது என்றால், அமைச்சரவை முடிவும் நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது. பிகாஸ் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸிகியூட்டிவும் லெஜிஸ்லேச்சரும் பண்ற முடிவுகள் நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு உட்பட்டது. மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கூட நீதிமன்றத்தின் மறுபார்வைக்கு உட்பட்டதா? கண்டிப்பாக நீதிமன்றத்தினுடைய மறுபார்வைக்கு உட்பட்டது. ஒருவேளை ஆளுநரோ அல்லது ஜனாதிபதியோ யாரே ஒருத்தருடைய கருணை மனுவை நிராகரித்தார், கருணை மனுவை ஏற்றுக்கொண்டார், கருணை உங்களுக்கு அளிக்கப்படுகிறது, நீங்கள் ஆயுள் தண்டனை மாறுங்கள் சொன்னா அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உண்டா? அப்படி இருந்து அப்படி ஒரு வழக்கு முடிவாகி இருக்கிறது. ஆந்திர பிரதேசம் கவர்னரா இருந்தவர் என்ன பண்ணாரு, ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் இந்த தண்டனை குறைப்பு கேட்டு, அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் இந்த காரணங்களுக்காக அவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உச்சநீதிமன்ற சுதீர் அப்படிங்கிற ஒரு வழக்குல போச்சு. உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் அடங்கிய அர்ஜித் பசாயத் போன்றவர்கள் அடங்கிய பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த கேஸ் ரிஜெக்ஷன் கேஸ் இல்ல, அது அலவுடு கேஸ். அலவுடு கேஸ்ல கூட இந்த கவர்னருடைய அதிகாரம் நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது. கவர்னர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், he should take into consideration the public interest, the interest of the person who are affected by that crime. Like இப்ப இந்த போலீஸ்காரங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுடைய மனைவி மக்கள், and they should exercise it in a reasonable manner. இந்த 3 விஷயமும் சொன்னாங்க. அதனால ஒரு முடிவை
இப்படி ஒரு கருணை மனு மேல் முடிவெடுத்தாலும் அல்லது 432 கீழ் முடிவெடுத்தாலும் எல்லா சட்ட ரீதியான முடிவுகளுக்கும் அல்லது அமைச்சரவை முடிவுகளும் நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு உட்பட்டது அப்படிங்கிற இரண்டாவது கருத்து இல்ல. இது ஏற்கனவே சுதீர் வழக்கில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த ராஜீவ்காந்தி வழக்கில் கூட 21ஆம் தேதி ஜனவரி மாசம் சொன்னதுல அதையும் ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க. சோ நீதிமன்றம் ஜனாதிபதியுடைய கருணை மனுவை ஏற்கக்கூடிய முடிவை நிராகரிக்கக்கூடிய முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் ஆளுநரோ ஜனாதிபதியோ கருணை மனுவை ஏற்றுக்கொள்கிறார் நிராகரிக்க எந்த முடிவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றத்தினுடைய மறுபார்வைக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஒரு சட்ட வல்லுடைய பார்வை இருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி எழுப்ப இருக்கிறோம். இந்த வழக்கில் இந்த பிரச்சனையில் அவர்களை விடுவிப்பது தொடர்பாக மத்திய அரசோடு கலந்தாலோசித்து கன்சல்டேஷன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது சட்டம். நான் திரு பீட்டர் அல்போன்ஸை கேட்க விரும்புறேன். நீங்க சொன்னீங்க இந்த கேஸோட மெரிட் பத்தி யாருமே பேசல, அவங்க குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு அடுத்த கட்டமாக தான் பேசிட்டு இருக்கோம். அது அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கேன். என்னுடைய கேள்வி 2. ஒன்று, இந்த இனார்டினேட் டிலே சொல்லக்கூடிய அந்த இவ்வளவு பெரிய காலதாமதம் ஏற்படுத்திய போது விழிக்காத மத்திய அரசு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு அளித்த போது இல்ல நாங்க உடனே அப்பீல் பண்ண போறோம், இல்ல நாங்க உடனே ரிவ்யூ பெட்டிஷன் பண்ண போறோம், உங்களுடைய உத்தரவை நீங்க ஸ்டே பண்ணி வைங்க, இது உடனே இம்ப்ளிமெண்டேஷன் ரைட்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்காத மத்திய அரசு மாநில அரசு அமைச்சரவை கூடி முறைப்படி சட்டசபையில் அறிவித்த பிறகு திடீரென்று இன்று விழித்துக் கொண்டு அது 3 நாள் கெடு விதிக்கப்பட்ட பிறகு எனக்கே கூட சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இந்த 3 நாள் கெடு விதிக்கப்படாமல் இருந்தா இன்றே நீங்க இந்த விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றம் போயிருப்பீங்களா ஒரு டவுட் இருக்கு. அப்ப எல்லா சந்தர்ப்பங்களையும் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அரசு தமிழக அமைச்சரை ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது என்ற உடனடியாக சுப்ரீம் கோர்ட் ஆடும்போது உங்களுடைய நோக்கத்தில் ஒரு சந்தேகம் வரலையா? எனக்கு உங்களுடைய கேள்வியில நோக்கமே எனக்கு சந்தேகத்துக்கு வருது. ஏன்னா நீங்க கேள்வி கேட்கின்ற போதே சில கருத்துக்களை நீங்க உள்ளே திணித்து அந்த கேள்வியை கேட்கிறீர்கள். அதாவது மாநில அரசு திட்டம் போட்டு 3 நாட்கள் கடன் கொடுத்த பிறகு அதற்கு பிறகு மத்திய அரசு முழித்து எழுந்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் ஒன்னு சொல்றேன், நண்பர் விஜயன் இங்க இருக்கிறார், அவர் சிறந்த அரசியல் சாசன சட்ட வழக்கறிஞர். அவரிடம் கேட்கிறேன், மாநில அரசுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதி பற்றி கொடுப்பதற்கான அல்லது கொலை குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனையை குறைப்பதற்கான அதிகாரங்கள் 2 முறை 2 சட்டப்பிரிவுகளை கொடுக்கப்படுகிறது. ஒன்று அரசியல் சாசன சட்டப்படி ஆர்டிகல் 161, அது மாநில ஆளுநருக்கு அது மெர்சி பெட்டிஷன் கிளமன்சி. ஆனால் 432 435 குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசியில கொடுக்கப்படுவது தண்டனை காலத்தை குறைத்து அவர்களை முன்னே விடுதலை செய்வது. இதுல என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறீர்கள். மத்திய அரசு இன்று அந்த கால தாமதத்திற்கான காரணத்தை உச்சநீதிமன்றத்திலே விளக்கி அவர்களுக்கு இந்த காலதாமதத்தின் பயனை இந்த குற்றவாளிகளுக்கு வழங்கக்கூடாது என்று மத்திய அரசு வாதிட்டது. ஆனால் அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அந்த மரண தண்டனையை குறைத்து செய்திருக்கிறார்கள். அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்னவென்று சொன்னால், இன்று மாநில அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை எந்த வகையிலே சட்டபூர்வமான நடவடிக்கை என்று பார்க்க வேண்டும். அதாவது அவர் சொன்னார் தாக்கல் செய்த மாநில அரசு பங்குக்கு வரேன். என்னுடைய கேள்வி முதலிலே நிக்குது. உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் அளித்த தீர்ப்பிலே நீங்க சொன்ன அதே சிஆர்பிஎஸ் 432 மற்றும் 433 படி மாநில அரசை அணுகலாம், அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அது பேர் முடிவெடுக்கலாம் சொல்லி சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்ப உச்சநீதிமன்றம் சொல்லும் போதே இல்ல நீங்க இப்படி மாநில அரசு கொடுக்காதீங்க. இல்ல நீங்க அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் உடனே நீங்க ஏன் மாநில அரசுன்னு சொல்றீங்க? In what definition it is an appropriate government points to the state government. Appropriate government may be central government also. கேள்வி என்ன கேட்கிறீர்கள்? நிச்சயமா அது மாநில அரசு சம்பந்தப்பட்டதல்ல. நீங்கள் விஜயனிடம் கேளுங்கள். அதாவது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட சட்டம், அதாவது இந்த விஷயத்திலே தடா சட்டம் இருக்கிறது. சிபிஐ கோர்ட்டு சிபிஐ புலன் விசாரணை செய்திருக்கிறது. இதிலே மத்திய அந்த காரணத்தினால்தான் இந்த உச்சநீதிமன்றம் தடையாணை வழங்கியிருக்கிறது. மத்திய அரசை கேட்காமல், மத்திய அரசினுடைய கருத்துக்களை உள்வாங்காமல், அது ப்ரீ கன்சல்டேஷன். நீங்கள் அந்த கன்சல்டேஷனில் முதலில் முடித்துவிட்டு தான் இந்த அறிவிப்பு செஞ்சிருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார்? நான் விட போகிறேன் என்று ஒரு முடிவு எடுத்து விட்டார். நீ என்ன சொல்லுகிறாய்? 72 மணி நேரத்தில் சொல்லு என்று கேட்கிறாரே, அப்படிப்பட்ட வழக்கா இது? இந்த நாட்டிலே அப்படி ஒரு தேசத்தினுடைய பிரதமரை கொலை செய்தவர்களுடைய சம்பந்தமான ஒரு வழக்கிலே ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசை 72 மணி நேரத்திற்குள் பதில் கூடு என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்?
நான் இன்று கேட்கிறேன், இன்று இதே தண்டனையினுடைய இந்த குற்றச்சாட்டினுடைய சுமந்திருக்கின்றவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் பயங்கரவாத குற்றவாளிகளை உடனே விடுதலை செய்தால் தேசத்தின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பேற்பது? கவலை புரிந்து கொள்ளக்கூடியது. உங்களுடைய கவலை புரிந்து கொள்ளக்கூடியது. இதே மத்திய அரசால் ஏன் அவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ண முடியல. அதை மறுத்த முடியாது. உச்ச நீதிமன்றத்தை இதே மத்திய அரசால கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன் காலதாமதம் ஏற்பட்டது? அது வேறு, அந்த வழக்கே வேறு. அது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வேறு. உச்சநீதிமன்றம் குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லிவிடவில்லை. நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவர்கள் எல்லோரையும் குற்றவாளிகள் என்று விடுதலை செய்து விட்டதை போல நீங்கள் பேசுகிறீர்கள். அல்ல, தீர்ப்புல கடைசி 432 433 படி இவர்கள் பரிகாரம் கோரலாம், அதை அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் பரிசீலிக்கலாம் சொல்றாங்க. அதை நீங்க அன்னைக்கு ஏன் ஆட்சேபிக்கல? இல்ல நாங்க ஆட்சேபிக்க போறோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஏன் உச்சநீதிமன்றம் கேட்கல? அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்குது, நாளைக்கு விடுவிக்கப்பட எப்படி கேட்க முடியும்? ஏங்க இல்ல பாண்டே, அதாவது தீர்ப்பு சொன்னீங்க பக்கத்துல நீங்க மிஸ் பாண்டே, அதாவது உங்களுக்கு கோர்ட் நடவடிக்கைகளை நீங்க என்னன்னே தெரிந்து கொள்ளவில்லை. கோர்ட் நடவடிக்கைகளை ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுகின்ற போது உடனே அரசாங்க வழக்கறிஞர் எழுந்திருந்து கேட்க முடியாது. தீர்ப்பு சொன்ன பிறகு, ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்த பிறகு, அதற்கு பிறகுதான் அப்பீலே போட முடியும். அதற்கு டைம் இருக்கு. நீங்க விஜயன் கேளுங்க, உடனே நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளாமல் கேட்கப்படுகின்ற கேள்வி. நிச்சயமா திரு விஜய் அதை ஜட்ஜ்மெண்ட் சொல்லி இருக்காங்க. சட்ட வழக்கறிஞரிடம் கருத்து கேட்கும், அதற்கு பிறகுதான் அப்பீல் போடுவாங்க. நீங்க அதையே அந்த தீர்ப்பு நகலை வாங்காமலேயே மாநில அரசு உத்தரவு போடுகிறது, அதை நீங்கள் கேட்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா நான் கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் கேட்டேன். நீங்க அவர் திரு பீட்டர் சொன்ன சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. சார் சொல்றாங்க இந்த மாதிரி காப்பி எல்லாம் கையில வாங்காம நம்ம அப்பீலாம் கேட்க முடியாது. இதுக்கு முன்னாடி எந்த வழக்கிலையும் இப்படி உடனடியாக தடையாணை வரும்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, இது உடனே தடை வச்சிருக்கீங்க, ஈடு செய்யாமலே இடப்பெறும் சொன்னதே இல்லையா? தடை பெறப்பட்டதே இல்லையா? இல்ல, சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இல்ல எனக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். சார் இல்ல அப்படி நடந்தது இல்ல சொன்னாங்க. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் ரிசர்வ் அப்படின்னு போட்டுட்டு கோர்ட்லயே டிக்டேட் பண்ணும் பொழுது எழுந்து நின்று சொல்றது ஒண்ணு. அப்ப கோர்ட்ல டிக்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சில நேரங்கள்லாம் கோர்ட்லயே ஓபனா டிக்டேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சென்டென்ஸ் தப்பா வந்ததுன்னா, ஒரு பிரச்சனை இருந்தா அப்ப வழக்கறிஞர் எழுந்து நின்று இல்லங்க இது இட் வில் கிரியேட் ப்ராப்ளம்னு சொல்ல முடியும். ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு சொல்லி வெளியே வரும்போது, வெளியே வந்த பிறகுதான் அந்த ஆர்டர் என்னன்னு தெரியும். அப்புறம் தான் அதை பத்தி சொல்ல முடியும், உடனே சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு டெலிவரி பண்ணும்போது இந்த வழக்கை எந்த வழக்கா இருந்தாலும் நான் என்ன சொல்லிடுறேன்னா, இன்னும் முடிக்கல. 2 மாதிரியான வழக்குகள் இருக்கு. ஓபன் கோர்ட் டிக்டேஷன். ஓபன் கோர்ட் டிக்டேஷன்ல ஒரு பை மிஸ்டேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் லாங்குவேஜ் மிஸ்டேக் எதுவா இருந்தாலும் நான் அது காதுல கேட்டிருக்கிறதுனால எழுந்து நின்று அதை பத்தி கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஆர்டர்ஸ் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு வெளியே வர தீர்ப்புகளை அப்படியே இந்த தீர்ப்புல தப்பு இருக்குன்னு நான் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா அது பார்க்கணும்ல, ஆர்டர் படிச்சு பார்க்கணும்ல. அது வெளியே ஒரு 15 நிமிஷமாவது படிச்சு பார்க்கறதுக்கு வேணும். அதனால அதுல செய்யறது சாத்தியம் இல்ல, எப்போதுமே அது நடந்தது கிடையாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. 21ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் இந்த 432 பத்தி சொல்லவே இல்லை. இன்னைக்கு கொடுத்த தீர்ப்புல கூட 1வது பேராவில இருந்து 31வது பேரா வரைக்கும் எந்த ஒரு இடத்திலையும் இந்த 432 பத்தி சொல்லல. கடைசியா இந்த தீர்ப்பை முடிச்சுட்டு அக்கார்டிங்லி இட் இஸ் அலவுட்னு சொல்லி முடிக்க வேண்டிய இடத்துல முடிக்காம தி கன்விக்ஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் இஸ் கம்யூட்டட் டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங்லி இட் இஸ் அலவுட் நிறுத்திக்கணும். என்ன பண்ணிட்டாங்க? அப்படி பண்ணாம லைஃப் மீன்ஸ் லைஃப் சென்டென்ஸ் மீன்ஸ் இட் இஸ் அப் டு தி லைஃப் ஒன்லி, பட் சப்ஜெக்ட் டு, அது டைரக்ஷன் கூட கொடுக்கல, சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 432 and 433A அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் டு ஒரு விஷயத்தை யாருடைய டிமாண்டுமே இல்லாம, யாருடைய வாதமுமே இல்லாம தன்னிச்சையாக உச்ச நீதிமன்றம் அந்த 4 வரி கொடுத்தாங்க பாத்தீங்களா? அது கண்டிப்பாக துரதிருஷ்டவசமானது. அது it has become a springboard for the state government to use it. நான் சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அதாவது
மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாத்தியாச்சு, மாத்திய பிறகு உங்களுடைய வழக்கு முடிஞ்சு வச்சுன்னு சொல்லாம இதுல நீங்க பரிகாரம் தேடுறதுக்கான இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க அங்க மாதிரி ஒரு சொல்ற விஷயம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட விஷயமே இல்ல. அது அப்படி ஒரு வேண்டுதலை பிரேயரை வைக்கவே இல்லை அந்த வழக்குல, அப்படி ஒரு வாதமும் வைக்கல. அதே மாதிரி இது 15 பேருக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா 21ஆம் தேதி, அதான் ஃபாலோ பண்றாங்க. அதுலயும் இந்த 432 இல்ல. இந்த 432 ஒரு விஷயம், புது விஷயத்தை இந்த தீர்ப்புல தான், அந்த தீர்ப்பினுடைய கடைசியில 4 வரியில புகுத்துறாங்க. இது மிகவும் துரதிருஷ்டவாதமானது. அதை ஒரு ஸ்பிரிங் போர்டா, ஒரு ஜம்பிங் போர்டா வச்சுக்கிட்டாங்க. துரதிருஷ்டவசம் எங்க வந்துச்சு? அதாவது சட்டப்பிரிவுல இல்லாத விஷயத்தையோ சட்டத்துக்கு விரோதமான விஷயத்தை சொல்லியிருந்தா அதுக்கு என்ன, சட்டத்துல ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்ல வர, சட்டத்துல 20 விஷயம் இருக்கு. நீதிமன்றம் என்பது ஒரு சட்டத்துல போய் வக்கீல்கிட்ட போய் எனக்கு என்னங்க பண்ணலான்னு கேட்டா ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம். நீதிமன்றம் ஒரு வழக்கில் எது அவசியமோ அதை கூறிய பிறகு அதோடு தன்னுடைய வேலையை முடித்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி தன்னுடைய ஒப்பீனியன், நீதிமன்றத்துக்கு ஒரு கேட்ச் இஷ்யூ, நீதிமன்றத்தை யாராவது என்கேஜ் பண்ணாங்களா நீங்க ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு அப்படி சொல்லல. இது இட் இஸ் அகைன்ஸ்ட் ஜுடிஷியல் டிசிப்ளின் டு சே சம்திங் which is neither prayed for nor argued. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பம் ஜெயலலிதா இதை யூஸ் பண்ணிட்டாங்க அரசியல் ரீதியாங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வர இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப பிள்ளையார் சுழி போட்டது நீதிமன்றத்தினுடைய கடைசி 4 வரிகள் 33வது பேரா. உச்ச நீதிமன்றம் இதற்கு முன்னால் நம்ம வழக்கமா சொல்லுவாங்க, அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு கீழே நீதிமன்றங்கள் எல்லாமே சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை தாண்டி அவங்க வெறும் பேச முடியாது. ஆனா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமோ வெறும் லா எனாக்ட்மெண்ட், லா இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க ஜஸ்டிஸ் வழங்கணும் அப்படிங்கிறதா சில விஷயங்கள் நம்ம நிறைய ஏற்கனவே பேசியிருக்காங்க. இது ஜஸ்டிஸ் இல்ல, ஏற்கனவே பல முறை இது போன்ற நம்ம ஏற்கனவே பிரதமரோட சொன்னாரு, நீங்க இந்த கோதுமை எல்லாம் வீணாதுன்னு சொல்லி சொல்லாதீங்க, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பல முறை நம்ம பார்த்திருக்கோம் நீதிமன்றங்கள் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தாண்டி பல விஷயங்கள் எப்படி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பார்த்து. அதுதான் சொல்ல வர, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல இதுவரை சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயங்களில் நீதிமன்றம் சட்டத்தில் இல்லாத விஷயங்களில் பார்லிமெண்ட் செய்ய முடியாத ஒரு 7வது மனிதன் போல சில கருத்துக்களை சொல்லலாம். உன்னிகிருஷ்ணன் வழக்கில் இந்த பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பணம் வாங்குறது ஜாஸ்தியா இருக்கிற பொழுது இந்த ஒரு ஸ்கீம் ஆஃப் அட்மிஷனுக்கு உன்னிகிருஷ்ணன் வழக்கில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சட்டம் ஏற்றது நாடாளுமன்றம் தான் ஏற்றியது. இது அது போன்ற வழக்கல்ல. இந்த வழக்கில் கேட்கப்பட்ட கேள்வி பிரேயர் என்ன அப்படின்னாக்க, ரிட் ஆஃப் டிக்ளரேஷன் டு டிக்ளேர் தட் அவர் டெத் சென்டென்ஸ் should be reduced to வேற எதுவும் இல்ல. வாதம் கூட அது இல்ல. சரி, இது அந்த வழக்குல, அதாவது 15 பேருக்கு சொன்ன 21ஆம் தேதி வழக்குல இருக்கா? அங்கேயும் இல்ல. அப்ப எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்தை இடைச்சொற்களாக, தேவையில்லாத இடைச்சொற்களாக போட்டாங்க. தேவையில்லாத நான் ஏன் சொல்றேன்னா, அந்த இடைச்சொற்கள் இப்போது ஒரு மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒரு விவாத பொருளாக ஆக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிங் போர்டு, அது எம்பி குதிக்கும் ஒரு இதுவா யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க ஈஸியா சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், சுப்ரீம் கோர்ட் கூட கடைசி 4 வரையில சொல்லுச்சு அதனால பண்ணேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வரேன் அடுத்த இஷ்யூக்கு. அதனால என்னுடைய முதல் கொஸ்டின் என்ன, இதுல 2 விளக்கம் தான். ஒரு விஷயத்தை மத்திய அரசு செய்திருக்கலாம், அது ஏதோ அவர்களுடைய சட்ட அமைப்பில் சரியான பரிந்துரை இல்லையா என்று தெரியவில்லை. 21 ஜனவரியில அந்த 15 பேர் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அப்பவே ஜுடிஷியல் ரிவ்யூ. ஏன்னா நார்மலா கான்ஸ்டிடியூஷன் என்னன்னாக்க இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா இருந்துச்சுன்னா அது 5 நீதிபதிகள் கேட்கலாம்னு கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இந்த ரூல் மேக்கிங் பவர்ல 145ல அந்த மாதிரி ஒரு ரூல் மேக்கிங் பவர் யூஸ் பண்ணி இது 5 நீதிபதிகளுக்கு கேட்கணும்னு இந்த 3 நீதிபதிகள் சொன்னாங்க பாத்தீங்களா. இந்த ஹைப்பர் டெக்னிக்கலா டிலே இன் எக்ஸிகியூஷன் ஆஃப் தி சென்டென்ஸ் வில் பிரிங் இன் தி டெத் சென்டென்ஸ் என்று அதை கேட்டிருந்திருக்க முடியும். அது ஏதோ ஒரு காரணத்தினால, ஏன்னா 21 இது 18ஆம் தேதி தான் வருது இந்த தீர்ப்பு, 19ஆம் தேதி வருது, ஒரு மாசம். ஆனா அந்த 21ஆம் தேதி ஜனவரி மாசமே அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அது கேட்க முடியும். என்னை பொறுத்தவரை அந்த 21ஆம் தேதி தீர்ப்பு ஒரு கணித சமன்பாடு அல்ல, அது அப்படியே டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா கேஸ் டு கேஸ் அது டிஃபர் ஆகும். அதனால அந்த 21ஆம் தேதி தீர்ப்புல அது ஒரு கணித சமன்பாடை போன்ற சட்ட விஷயம் அல்ல, இது மறுபரிசீலனைக்கு உட்பட்டது, 5 நீதிபதிகளுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருந்திருக்கலாம்.
ஏதோ ஒரு காரணத்தினால கேட்க விடாம போயிடுச்சு. அதுவும் ஒரு துரதிருஷ்டமா. ஏற்கனவே முதல்ல அவர் செயல் அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து அடுத்த தவறுக்கு வித்துட்டு அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நீதிமன்றங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழக்கிலும் ஒரே மாதிரியான பேர், ஒரு இனாடினேட் டிலே வந்து அதீதமான காலதாமதம், அதற்கு எந்த நியாயமும் கற்பிக்க முடியாது, எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்கும் போது ஒவ்வொரு வழக்கிலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. புல்லர் வழக்கில் ஒரு மாதிரி சொல்லுது, 15 பேர் வழக்கில் ஒரு மாதிரி சொல்லுது, 3 பேர் வழக்கில் ஒரு மாதிரி சொல்லுது. அப்ப அதே நீதிமன்றம், அதே உச்ச நீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்புகளை சொல்லும் போது எது சரியான சட்டம், எது சரியான வழிகாட்டுதல் என்று சாமானிய மக்களுக்கு எப்படி புரியும்? நான் அதிமுக வழக்கறிஞர் திரு காசிநாத் பாகிட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்டது போல பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுல விடுதலை பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி, உங்களுடைய தீர்மானம் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அப்படியே வந்து வீரப்பனுடைய அண்ணன் மாதையன் வந்து 20 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு, அவரே அப்படியே விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது தெரிகிறதா? அதை பத்தி அவங்க புரட்சி தலைவர் அம்மா தான் முடிவு எடுக்கணும், நாங்க சொல்ல முடியாது. ஆனா வந்து இப்ப அந்த கோரிக்கை ஏன் எழுதுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இல்ல, இவங்க காலதாமதமா இதை பரிசீலனை செஞ்சதுனால அப்படிங்கறதுனால அதே இது அவங்களுக்கும் பொருந்துங்கிற மாதிரி நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இப்ப அண்ணன் விஜயன் சொன்ன மாதிரி 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புல தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் மே கன்சிடர்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதாவது தூக்கு தண்டனையா இருக்கிற எங்களுடைய தண்டனையை ஆயுள் தண்டனையாகவோ இல்ல வேற தண்டனையாகவோ குறைங்கன்னு சொல்லி அவங்க மனு போடுறாங்க சென்ட்ரல் மத்திய உச்சநீதிமன்றத்துல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் மே கன்சிடர் அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 435 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி மே கன்சிடர்னு சொன்னதுனால சட்டமன்றத்தில் நாங்க வந்து தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். தீர்மானத்தை வந்து we have sent it for approval of the central government within 3 days தான் அதோட லிமிடேஷன். இல்ல அதுதான் இன்னைக்கு சொன்னாங்க. அதாவது மத்திய அரசு பேசிட்டு தான் நீ சொல்ல வச்சணும், முதல்ல சொல்லிட்டு அப்புறம் மத்திய அரசு பேசலாம் வருவோம். இன்னொரு கருத்தை நான் பதிவு வைக்கிறேன். 32, 33 வருவோம். இன்னொரு கருத்து, என்னுடைய கேள்வி, ராமதாசுடைய கோரிக்கை இது ஏன் எடுத்ததுன்னா திரு பீட்டர் எழுப்பிய பிரச்சனை தான். நிறைய பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொண்டு வரலாம்ல. இங்க இன்னும் சொல்ல போனா இதுலயாவது வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. மத்திய அரசா மாநில அரசா இப்ப சொல்லக்கூடிய சட்ட சிக்கல் இருக்கு. மாதவன் கேஸ்ல எந்த சட்ட சிக்கலுமே இல்ல. தமிழக அரசு தான் வழக்கு தொடர்ந்தது, தமிழக அரசு தான் 302 போட்டிருக்கு. அவரை விடுவிச்சு பதிவு வைக்க விரும்புறேன். 2000 அனுப்பப்பட்ட இந்த கருணை மனுக்கள் அவசரகதி இப்ப 13 ஆண்டுகள் தூக்கத்தில் இருக்கு, 13 வருஷமா தூங்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு மத்திய அரசினுடைய பீரியட் முடிய போற இந்த கடைசி காலத்துல இதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண வேண்டிய காரணம் என்னங்கிறது ஒரு ரிஜெக்ட் பண்ண முந்தா நேரத்தில் 2011 இருக்கட்டும். 12-11 வருஷங்கள் அதுல வந்து டிலே இருந்திருக்கு, ரைட்டுங்களா? இப்ப அந்த 11 வருஷங்கள் காத்திருந்த இந்த காங்கிரஸ் அரசாங்கம் நேற்று சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றின உடனே இன்னைக்கே வந்து அவங்க ஸ்பீடி ஜஸ்டிஸை எதிர்பார்த்து இன்னைக்கே உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டிய காரணம் என்ன? இதுல வெளிப்படையான அரசியல் தான் இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. இல்ல ஒரு நிமிஷம், தன்னுடைய தலைவர் யாரும் கிடையாது, வேற யாரோ தேர்ட் பார்ட்டியோ கட்சியினுடைய அரசியல் தான் அப்படின்னு 2002 ஏப்ரல் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிறைவேற்ற தீர்மானத்துல கடுமையா சொல்றாங்க, தீவிரவாதத்தை எந்த அளவுக்கு நம்ம அனுமதிக்க முடியாது. பிரபாகரனை வந்து இங்க கொண்டு வரணும், அவ்வளவு பெரிய கொண்டு வந்தாங்க. நீங்க அதுக்கு போக இதே அரசு இது பேரறிவாளன் சாந்தன் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லா முடிவுகளையும் தவறுதலாக எடுத்தது வந்து கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, கலைஞர் கருணாநிதியினுடைய தீவிரவாதம் பற்ற விஷயத்துல கடுமையான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு நாங்க தீவிரவாதத்தை எதிர்த்து தான் ஆகணும். நாங்க தீவிரவாதத்தை அனுமதிக்க முடியாது எந்த அரசாங்கமும். இந்த 3 பேர் உள்ளிட்ட 7 பேருமே இந்த குற்றவாளிகள் ஈடுபடல அப்படின்னு யாருமே சொல்லலையே. என்ன சொல்லியிருக்கேன்னா 11 ஆண்டுகள் கழித்து இதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணது தப்பு. இந்த இதுக்கான கால இடையில இருக்கிற இந்த 11 ஆண்டுகளுக்கான அவங்க விளக்கத்தை சொல்லணும். அவங்க மாற்ற விடுதலை செய்யற பத்தி தமிழக அரசு முடிவு பண்ணும் போது தீவிரவாதம் பற்றிய தமிழக அரசின் பார்வை மாறிவிட்டதா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுது. உச்சநீதிமன்றத்தினுடைய பரிந்துரை ஏற்றுதான் நாங்க செஞ்சோம். உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்யல, சதாசிவம் சார் பார்த்தா வருத்தப்படுவாங்க. இல்ல சொன்னாங்க. நாங்க அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். நான் வந்து இதுல ஒரு 2 விளக்கங்கள் அவர் சொன்னதுல இருந்து சொல்ல விரும்புறேன். முதல்ல வந்து எதுக்காக இன்றைக்கு அவசரமா ஒரு சட்டமன்றத்தில் அறிவிச்ச உடனே உச்சநீதிமன்றத்தில் வந்து மத்திய அரசு அணுகுனான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அணுகாமல் இருந்திருந்தால் ஒரு சட்ட எதேச்சதிகார போக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. அதனால இன்னைக்கு மத்திய அரசு கண்டிப்பாக போயிருக்கணும், உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக தலையிட்டிருக்கணும். தலையிடலைன்னா கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வந்திருக்கும். அது நம்பர் 1. 2வது என்ன அப்படின்னாக்க 11 ஆண்டுகளா 10 ஆண்டுகளா அதெல்லாம் விட்டுருங்க, அது தனி விஷயம். அது வந்து டிலே பிஃபோர் தி பிரசிடென்ட் இருக்கிறது. 2வது என்னன்னா இந்த 3 பேர் தான் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்களுக்கு இப்பதான் தீர்ப்பு கிடைக்குது. மீதி 4 பேர் வந்து
இந்த அதிமுக அரசு 2011 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2011 ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இந்த மே மாசம் வந்ததுனாக்க இந்த 2 வருஷம் 10 மாசத்துல இந்த மீதி 4 பேரும் வெறும் ஆயுள் கைதிகள் தான். உண்மையிலேயே ஆயுள் கைதிகளை விடுவிக்கணும்னா ஆயுள் கைதிகளை விடுவிச்சிருக்கலாம். இதே இந்த 432 இல்ல கன்சல்டேஷன் வித் 435, கண்டிப்பா 435 கன்சல்டேஷன் உண்டு இந்த கேஸுக்கு, அதனால கேட்டிருக்கலாம். அதை செய்யல. 2வது, இதே நளினி இதற்கு முன்னால் இந்த 432 வேணும்னு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறது போது 2009 தனி நீதிபதி இது தவறுன்னு சொல்லிட்டாரு. 2வது நீதிபதிகளும் இது தவறு கொடுக்க முடியாது. ஏன்னா 432 உள்ள அதிகாரம் என்பது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் மாதிரி, யூ கேனாட் கம்பல் இட். அரசாங்கம் வந்து எந்தெந்த வழக்குல கொடுக்கலாம் எந்தெந்த வழக்குல கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியும். ஏற்கனவே இருக்கிற பிரிசன் மேனுவல் இருக்கிற ஜிஓஸ் எல்லாம் சில விஷயங்களுக்கு எல்லாம் இது பொருந்தாதுன்னு சில விதிவிலக்கு கொடுத்துருக்கா. அந்த விதிவிலக்கு வந்து இருந்துச்சுன்னா இருந்துதான் அந்த விதிவிலக்கு சொன்னதுல ஒரு பார்வை நீங்க வைக்கிறீங்க. இந்த 3 வருஷமா அந்த 4 பேருக்கு ஏன் விடுதலை வைக்கிறேன்னு கேக்குறீங்க. ஒரே வழக்கு சம்பந்தமா ஒரு 7 பேர் குற்றத்துக்குள்ளாகி தண்டனைக்குள்ளாகி இருக்கும் போது ஒருத்தருக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வருது அப்படிங்கிற பார்த்தா அடுத்தவங்களுக்கு கொண்டு வர முடியும். மரண தண்டனை நான் என்ன சொல்ல மரண தண்டனை மாற்றப்பட்டு தண்டனையில இருக்கிற மரண தண்டனை மாற்றப்பட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 31வது பிறகு அந்த 31வது பத்திக்கு பிறகு கடைசி ஒரு 4 வாரத்துக்கு இப்பதானே வந்துச்சு. 4 வாரத்தை வர வேண்டிய அவசியம். நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னீங்க, 432 ஏற்கனவே இருக்கு, அவசியம் இருக்கு, அவசியம் இல்லங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய பார்வை. உச்சநீதிமன்றம் வந்து இதுல பரிந்துரைக்கல, அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சீங்கன்னா பரிந்துரையே செய்யல. கடைசியில என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பாயிண்ட் எடுத்து ஜஸ்ட் சொல்றாங்க, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லைஃப் சென்டென்ஸ், இட் இஸ் சப்ஜெக்ட் டு கோர்ட். அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கப்பட்ட பிறகு அது சுப்ரீம் கோர்ட் செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அந்த பாயிண்ட் விட்டுருங்க, அந்த பாயிண்ட் இல்ல. நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்களா, அதுக்கு பதில் தரணும். இந்த 4 பேர் அப்பயே விடுதலை பண்ணிக்கலாமே நீங்க கேக்குறீங்க. இப்படி ஒரு வாய்ப்பு உச்ச நீதிமன்றமே கொடுக்கப்பட்ட பிறகு தானே வர முடியும். உச்ச நீதிமன்றம் ஒரு வாய்ப்பை கொடுக்கல, சட்டம் 432, 433, 435 இந்த 3 சட்டம் தான் இப்ப முக்கியம். இந்த வழக்குல 435 இருக்கு, சில வழக்குல 435 கிடையாது. 432, 433, 435 எல்லாம் இன்னைக்கு இல்ல. அது சட்டத்தில் இருக்கிற இன்ஹரண்ட் பவர். It has to be exercised in accordance with statutory provision and in accordance with the prison manual. அதுதான் 2 தான் அதுல உள்ள முக்கியமான விஷயம். இதை செய்திருக்க முடியும். ஆனா இது ஏன் இப்ப செய்யறாங்கன்றது முக்கியம்னா, இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது தமிழகத்தில் வந்து துரதிருஷ்டவசமாக இந்த ஒரு கடந்த 40 வருடங்களாக தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வு சம்பந்தமா இலங்கை தமிழ் அரசியல எப்பொழுதும் எல்லோரும் அதை தங்களுக்கு சாதகமாக உபயோகிக்க விரும்புகிறார்கள். கலைஞர் உபயோகிக்க விரும்புகிறார். ஜெயலலிதா ஒரு காலத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக இருந்தவர். இப்பொழுது ஆரம்ப காலத்தில் நான் வந்து உங்கள்ட்ட வந்து சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்க அரசியல் நம்ம அது பேசுறதுக்கு பீட்டர் போன்ஸ் இருக்கிறாங்க. அதனால இது வந்து இந்த மாதிரி கடைசி நேரத்தில் செய்யும் பொழுது இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு, ஒரு அரசியல் நோக்கம் கற்பிக்கப்படுது. நான் பீட்டர் போன்ஸ் கேட்க விரும்புறேன். நான் உங்களுக்கு இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான். அந்த கேள்வி தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் மத்திய அரசுடைய வழக்கறிஞர் மோகன் சரா பராசரனை பார்த்து கேட்டிருக்கிறார். நீங்க முந்தா நேற்று தீர்ப்பு சொன்னேன், ஏன் நீங்க நேத்தே வரல, ஏன் இன்னைக்கு வந்தீங்க, தமிழக அரசு அமைச்சரை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு ஏன் இன்னைக்கு வந்தீங்கன்னு சதாசிவம் அவர்கள் கேள்வி எழுப்புறார் மோகன் பராசரன். மோகன் பராசரன் சொல்றாரு, இல்ல எனக்கு வந்து நீங்க சொன்னதான் சொன்னார், இல்ல எனக்கு காப்பி கிடைக்கல அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல நான் தீர்ப்பு சொன்ன அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வெப்சைட்ல காப்பி ஏறிடுச்சு. அப்ப உங்களுடைய நோக்கம் மத்திய உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு உங்களுக்கு கவலை இல்ல, தமிழக அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றா உங்களுக்கு கவலையா இருந்திருக்கு. அப்ப தீர்ப்பு பத்தி உங்களுக்கு கவலை இல்லையான்னு சதாசிவம் அவர்கள் மத்திய அரசு வழக்கறிஞர் பார்த்து இப்போ நான் கேட்டதான் கேட்டிருக்கிறார். அதாவது நீங்க பாண்டே இது வந்து விஜயன் வந்து சில கருத்துக்களை வந்து ரொம்ப அருமையா சொன்னாரு. அதாவது உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலே ஜுடிஷியல் டிசிப்ளினை பின்பற்றவில்லை என்பதை ஒரு சீனியர் அட்வொகேட் என்கிற முறையிலே மிக கண்ணியமாக சொன்னாரு. அதற்கு மேல நான் பேச விரும்பல. அதை நம்ம பேச விரும்பினால் இந்த வாதத்தினுடைய தரம் தாழ்ந்துவிடும் என்று நான் பேச விரும்பவில்லை. ஆகவே எந்த வழக்கு, எந்த மிகப்பெரிய வழக்கு வந்தால் கூட, எந்த தீர்ப்பு வந்தால் கூட தமிழக அரசை நடத்துவதைப் போல மத்திய அரசை நடத்திவிட முடியாது. மத்திய அரசு என்பது பங்கனிங் பை கேபினட் சிஸ்டம். அதுல வந்து பிரதமர் நினைத்தால் கூட பிரதமர் வந்து கேபினட்டை கூட்டி அங்கே சொலிசிட்டர் ஜெனரல் இருக்கிறார், அட்டர்னி ஜெனரல் இருக்கிறார்,
அரசாங்கத்தினுடைய மூத்த சட்ட லா டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. இவர்களை எல்லாம் ஆலோசனை செய்த பிறகுதான் அடுத்த கட்டத்திற்கு போக முடியுமே ஒழிய இங்கே தமிழக அமைச்சரவை கூட்டத்தை அவசரமாக கூட்டி உடனே ஒரு தீர்ப்பு எழுதி அதை மாற்றி எழுதுவதை போல எழுத முடியாது. நான் கேட்கிறேன், நீங்க இவ்வளவு எங்களை கேட்கிறீர்களே, ஒரு மாதத்திற்கு முன்னால் நளினி பரோல் கேட்கிறார். இதே மாநில அரசிடம் ஒரு பரோல் கொடுங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சோகமில்லை, ஏதோ சொந்த காரணத்தை சொல்லி. அப்பொழுது இந்த மாநில அரசு என்ன செய்கிறது? நளினியை வெளியே விட்டால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று சொல்லி அந்த மனுவை நிராகரிக்கிறது. நான் கேட்கிறேன், ஏன்னா நீங்க தான் இப்ப மாநில அரசுக்கு ஆதரவா நீங்க தான் பாண்டிய தான் இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களை மூலமா கேட்கிறேன், இந்த 30 நாட்களுக்குள் வாட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ்? என்ன சூழ்நிலைகள் உங்களுடைய குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். அரசியல் ஆதாயம் என்பதை தவிர உங்களுடைய குற்றச்சாட்டு மறுக்கிறேன் சொல்றேன். எனக்கு உங்களுக்கு இந்த சட்டம் நிச்சயமா தெரியாது, நீங்க ஒரு வழக்கறிஞர் கூட அப்படிங்கறனால ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர்கள் விடுமுறையில் செல்ல கேட்டாங்க. அவங்க விடுமுறையில் செல்ல கேட்டாங்க. விடுமுறையில் சென்றாலும் கூட அவங்க ஜுடிஷியல் கஸ்டடி தான் இருக்கிறாங்க. அவர்கள் பிரிசனர் தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது நடந்தால், அவங்களால் ஏதாவது நடந்தால், ஒருவேளை அவங்க விபரீதமான முடிவுகள் ஏதாவது எடுத்தால் அதற்கு முழுக்க இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் வழக்கிலிருந்து ஒட்டுமொத்தமாக சிறையிலிருந்து விடுதலை செய்யும் என்னும் போது அவர்கள் முற்றிலும் விடுவிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வில் நாட் ரிலை வித் கவர்மெண்ட். அவர் முழுக்க விடுவித்திட முடியும். அப்ப இந்த ரெண்டு வேறுபட்டது இல்லையா? பெயின்ல பரோல்ல விடுதலை பண்ற ஒண்ணா. அதாவது எனக்கு ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க. அதாவது இப்ப நான் கேட்கிறேன், இப்பொழுது இந்த வழக்கிலே இன்று மாநில அரசு விடுதலை செய்ய நினைக்கின்ற 4 பேர் அவர்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள் அல்ல, அவர்கள் இலங்கையினுடைய குடிமக்கள். இந்த 4 பேரை விடுதலை செய்தால் அந்த 4 பேருக்கு யார் பாஸ்போர்ட் வழங்குவார்? அந்த 4 பேரை தமிழ்நாட்டிலே வைத்தால் அவர்கள் யாருடைய கஸ்டடியிலே இருப்பார்கள்? அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு போவதற்கு இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளுமா? வேறு நாடுகளுக்கு அவர்கள் போக வேண்டும் என்று சொன்னால் அதை மாநில அரசு செய்ய முடியுமா? அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்தால் அந்த 4 பேரும் இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதனால் ஏற்படக்கூடிய இந்திய இறையாண்மைக்கான ஆபத்து போன்ற விஷயங்களை யார் முடிவெடுப்பது? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. ஏன்னா இப்பொழுது நீங்க இந்த போன்ற கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும் என்று சொன்னால் மத்திய அரசு தான் சொல்ல முடியும். ஆகவேதான் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் 435 இருந்தாலும் சரி, 432 இருந்தாலும் சரி, 433 இருந்தாலும் சரி, மத்திய அரசோடு உள்துறையோடு கலந்து பேசி அதற்கு முன்னால் இந்த 6 பேர் கொண்ட குழு அமைக்காமல் அவர்களை விடுதலை செய்ய முடியாது. அந்த தண்டனை காலத்தை 432 அப்ளை ஆக முடியாது. நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே இருக்கிறது. நண்பர் விஜயனுக்கு தெரியும், நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே அந்த 6 பேர், அந்த பிரிசன் அட்வைசரி கமிட்டி, அந்த 6 பேர் இருந்து அவர்கள் அந்த கைதிகளுடைய நடவடிக்கைகளுடைய கடந்த காலத்தை பார்த்து அவர்கள் மாநில அரசுக்கு பரிந்துரை செய்து அந்த பரிந்துரையை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி அதற்கு பிறகுதான் இதற்கு முடிவெடுக்க வேண்டுமே ஒழிய 72 மணி நேரத்திற்குள் நீ சொல்லு என்று ஒரு கடன்காரனுக்கு நோட்டீஸ் அனுப்புவது போல ஒரு பாதுகாப்பு பிரச்சனையை கொச்சைப்படுத்தினால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? முக்கியமான கேள்வி அவர் எழுப்பின கேள்வி முக்கியமான விஷயம். இதை உங்களுக்கு பரிந்துரை செய்யறதுக்கான அதிகாரம் நிச்சயமா இருக்கு. சட்டப்பிரிவு சொல்லுது புது விஷயம் இல்ல. வரம்பு மீறி தமிழக அரசு செயல்படவில்லை, அதோட அரசு அதிகாரம். ஆனா ஒரு ஆலோசனை பண்ணி அந்த கமிட்டியோட பரிந்துரையை கேட்டு அதற்கு பிறகு மத்திய அரசு கருத்து சொல்லி அதன் பிறகு நிறைவேற்றினா இந்த மாதிரி விவாதங்களே வந்திருக்க போறதுல 10 நாள்ல விடுவிக்கப்பட்ட கூட இருக்கலாம். யாரும் கேட்க நான் கருத்தை சொல்லிடுறேன். அண்ணா சொன்னாங்க அங்க மட்டும்தான் கேபினெட் இருக்கு, இங்க கேபினெட் இல்லங்கிற மாதிரி. தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்னதாக மந்திரி சபையை கூட்டி தீர்மானத்தை முன்மொழிந்ததுக்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் அமைச்சரை கூட்டினது ஏன்னு கேட்கல. அதுக்கு முன்னாடி 6 பேர் கொண்ட குழுவை கூட்டி அவங்களுடைய கருத்தை கேட்கணும். அதை ஏன் கேட்கல? அதாவது ஜெயில் இதுபடி ரிப்போர்ட் அனுப்பியிருக்கணும்னு சொல்றாங்க. அதை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்ப இவங்களுடைய கருணை மனுக்களை பரிசீலனை செய்யறது சம்பந்தமா இவங்க வழக்குகள் அங்க இல்ல அதனுடைய சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது விடுதலை செய்யற பத்தின வழக்கு அல்ல. ஆமா, அவங்களுடைய தண்டனை குறைக்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. தண்டனை குறைக்கிறது ஜனாதிபதியோட முடிவு எடுக்கப்பட்ட இனாடினேட்டிலே ஒரே பாயிண்ட் தான், வேற எந்த பத்தியும் போல. ஆமா, இது வாங்கல. அவங்களுக்கு என்ன நீங்க உங்களுடைய நோக்கம் அவர்களை விடுதலை செய்வதாக இருந்தால் அதை முறைப்படி சட்டப்படி செய்வதில் என்ன குறை?
அது ஏன் செஞ்சிருக்கிறோம்? தீர்மானத்தை ஏற்றி இப்ப மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம். அவங்க ஏத்துக்கணும். அவசரம் அரசியலமைப்பு சட்டம் 161 படி எங்களுக்கு விடுறதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவிங் பவர். இவ்வளவு அரசியலமைப்பு சட்டம் 161 எங்களுக்கு பவர் இருக்கு. 3 நாளைக்குள்ள அவங்க முடிவு அறிவிக்கலன்னா எங்களால இப்ப வந்து நீதிமன்ற உத்தரவு கொடுத்திருக்கிறதுனால இப்ப எதுவும் செய்ய முடியாது. எங்களுக்கு 161 அரசியலமைப்பு சட்டப்படி எங்கள்கிட்ட பவர் இருக்கு. நாங்க வெளில விடுவோம். இன்னொரு கருத்தை பதிவு என்ன சொல்றாங்களா? இவ்வளவு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், பிரதமர் வேட்பாளராக இருந்தவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவருடைய கருணை மனுவை பரிசீலனை செய்யறதுல அந்த கவர்மெண்ட் எவ்வளவு இன்சானிட்டியா இருந்திருக்குங்கிறத வந்து அண்ணன் ஒத்துக்குவாரான்னு எனக்கு தெரியல. பீட்டர் அண்ணன் வந்து எவ்வளவு தெளிவா எங்களுடைய அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்யறாரு. 11 ஆண்டுகள் நான் இறுதியா கேட்க திரு விஜயன் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது மத்திய அரசுடைய கன்சல்டேஷன் வித் சொல்லுது. இந்த கன்சல்டேஷனுக்கான வார்த்தை முன்னாடி காலையில் நம்ம பேசும்போது இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்தபோது நம்ம பேசணும். இதுல வந்து மத்திய அரசுடைய ஒப்புதல் அப்படிங்கிற அர்த்தம் எங்க வருது? நம்ம வந்து கலந்து ஆலோசித்து அப்படிதான் வருது. இப்ப கூட தமிழக சொல்ல வரேன், ஒப்புதலா கன்கரன்ஸா இந்த மாதிரியான ஆங்கில அகராதி பிரச்சனைகள் நமக்கு தேவையில்லை. கன்சல்டேஷன் அப்படின்னாலே தன்னிச்சையாக அல்ல, கலந்து ஆலோசித்து அப்படின்னாலே ஒருவரை மட்டும் தன்னிச்சையாக செய்வதில்லை, இன்னொருவருடையும் சேர்ந்து இருக்கணும். ஆகையினால தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்பதுதான் இதுல உள்ள செய்தி. அதனால இந்த கலந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகள் வழங்கி இருக்குது. என்ன சொல்லிருக்குன்னா, அதெல்லாம் இந்த மாதிரி இந்த 432 வராட்டியும் the word consultation has been explained. இந்த மாதிரி இப்ப டென்டல் கவுன்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, டென்டல் கவுன்சில் dental council may in consultation with the state government will decide the following areas இருக்கும். அப்ப அந்த கன்சல்டேஷன் ஒரு விஷயத்துல என்னாச்சு, இந்த டென்டல் கவுன்சில் வந்து மாநில அரசுக்கு சும்மா ஒரு லெட்டர் போட்டுருச்சு. ஆனா அந்த லெட்டர் வந்து திரும்பி என்ன பதில் வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெட்டர் அனுப்புது. யூனிவர்சிட்டி ஒன்று சொல்லுது. அப்ப இது கன்சல்டேஷன் ஒரு வினா எழுந்த பொழுது, கன்சல்டேஷன் அப்படின்னா எஃபெக்டிவ் கன்சல்டேஷன். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனால நான் செஞ்சுக்கிறேன். கன்சல்டேஷன் தகவல் பாஸ் பண்றதோட நிக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படையான காரணங்கள் என்ன, இந்த பிரச்சனைகள் அதிகமாக மக்களை குழப்பக்கூடியவர்கள் யார், அரசியல்வாதிகளா, நீதிமன்றமா, ஊடகங்களா, எங்களையும் சேர்த்தே கேட்டிருந்தோம் மக்களிடம். மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம். ராஜீவ் கொலையாளை விடுவிக்கும் விவகாரத்தில் மக்களை குழப்புவது யார் என்ற கேள்விக்கு அரசியல்வாதிகள் தான் குழப்புகிறார்கள் என்று 68% மக்களும், நீதிமன்றத்துடைய குழப்பம் தான் காரணம் என்று 22% மக்களும், ஊடகங்கள் தான் குழப்பிக் கொண்டிருக்கின்றன 10% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் மீதான குற்றச்சாட்டு 68% இருக்கிறது. நான் திரு பீட்டர் மோஸ்ட இறுதியான கருத்தோடு முடிக்கிறேன். உங்களுடைய பார்வையில நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்க, ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, உங்களுடைய பல கருத்துக்கள், பல விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. என்னுடைய பார்வையில நீங்க வந்து ஒரு வருத்தம் தெரிவிப்பதாக இருந்தால், முதல்ல உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி விடுவித்து கடைசியில் ஒரு பாராள அவங்களை சொன்னது, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்திக்க சொன்னது, அது ஒரு முதல் ஒரு மாற்று கருத்து, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ஒரு பார்வை. இரண்டாவதாக மத்திய அரசு உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அப்பீல் செய்யாது. இரண்டாவது. மூன்றாவதாக மாநில அரசு இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டாம். இந்த வரிசைப்படி தவறு நடந்திருக்கு சொன்னா நீங்க ஒப்புக்குவீங்களா? அதாவது இந்த பிரச்சனையை வந்து யார் தவறு என்று பார்ப்பதை விட ஒரு தேசத்திற்கு வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கடமை இருக்கிறது. அதாவது ராஜீவ்காந்தியுடைய கொலை வந்து ஒரு சாதாரண ஒரு நடக்கக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. அதனுடைய பிரதமர் அருமையாக சொன்னார், அது வந்து இந்தியாவின் ஆன்மாவுக்கு இழைக்கப்பட்ட கொலை என்று சொன்னார். அதை போன்ற ஒரு கொலை சம்பந்தமான விஷயங்களை யார் கையாண்டாலும், அது மத்திய அரசு கையாண்டாலும் சரி, நீதிமன்றங்கள் கையாண்டாலும் சரி, மாநில அரசு கையாண்டாலும் சரி, அதை போன்ற குற்றங்களை இதை போன்ற விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உட்படுத்தி எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு செயலை நாம் அனுமதித்து விட முடியாது. எந்த நாட்டிலும் ஒரு பிரதமரை கொலை செய்துவிட்டு அந்த நாட்டில யாராவது ஒரு பப்ளிக்கா நடந்து போக முடியுமா? உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் அப்படி நடந்திருக்கா? நீங்க இந்திய உலக நாடுகள் எந்த நாட்டிலையும் அந்த தேசத்தினுடைய பிரதமரை கொலை செய்துவிட்டு பிறகு அந்த தேசத்திலேயே இருந்து அவர்கள் பகிரங்கமாக நடமாட முடியும் என்கிற சூழ்நிலை வந்தால் ராகுல் காந்தி அதான் கேட்டார், என் தந்தை திரும்ப வரமாட்டார், ஆனால் என் ஒரு பிரதமருக்கு இந்த கதி என்று சொன்னால் இந்தியாவினுடைய சாதாரண மக்களுக்கு யார் பாதுகாப்பு என்ற கேள்விதான் முக்கியமே ஒழிய யார் தவறு செய்தார்கள் என்பது முக்கியமே அல்ல. அந்த கோணத்திலே தான் இந்த பிரச்சனை அணுகப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். யார் தவறு செய்தார்கள் என்பது முக்கியமே இல்லை என்று சொன்னால் யார் குற்றவாளி என்ற கேள்விக்கு பதிலே இல்லாமல் போய்விடும். நிச்சயமாக தவறு செய்தவர்கள் யார் என்பதை தீர்மானித்தால்தான் அந்த தவறை சரி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்.
அது நீதிமன்றத்துடைய கருத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அல்லது மாநில அரசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தவறு எங்கு நடக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சித்தோமானால் தான் அந்த தவறு மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எது எப்படியோ இந்த பிரச்சனையில் நிச்சயமாக இந்த விஷயம் மத்திய மாநில அரசுகளுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மாறி இருக்கிறது. இதில் உச்சநீதிமன்றம் அடுத்து என்ன புதிதான தீர்ப்பை அளிக்க இருக்கிறது பார்க்கலாம். கொஞ்ச நாட்கள் பொறுத்திருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த திரு விஜயன் அவர்கள், திரு காசிநாத் பாரதி அவர்கள், திரு பீட்டர் அவர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.